அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ராட்சசி, நான் ஒருத்தன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், எப்படி உறங்குது பாரு. ஆனாலும் ராட்சசி தூங்கும் போது கூட அழகா தான் இருக்காப்பா. ஆனா ஒன்னுடி, இப்பெல்லாம் என்னன்னே தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனா பாரு, இதை உன்கிட்ட வெளிப்படையா சொல்லவும் முடியல, மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல. சொன்னா நீ என்ன நினைப்பியோன்னு அது வேற பயமா இருக்கு. நீ எப்படியும் என்ன கிழிச்சு நார தொங்க விட்டுருவ. சொல்லாம என் மனசுக்குள்ளேயே வைக்கிற வேற தான் எனக்கு சேஃப்டி. ஆனா ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதுன்னா என்ன, எம்மா கொஞ்ச நெஞ்ச வாயா பேசுற, என்ன வாய் பேசிட்டு தெரியற, அதனாலதான் பிடிக்காது. ஆனா இப்போ நீ திட்டுறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஒரு நாள் என்ன திட்டலன்னா கூட நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. உன்னை எனக்கு பிடிக்கும்னு உன்ட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா எங்க சொன்னா நீ என்ன ஓட விட்டு அடிக்க மாட்ட. ஐயோ வேண்டாம். நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீயும் என்ன விரும்புறியான்னு தான் எனக்கு தெரியல. ஒரு நேரம் பார்த்தா நீ என்ன லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா இன்னொரு நேரம் பார்த்தா ஐயோ எப்படா சண்டைக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடி. என்னமோ, ஆனா என் மனசு சொல்லுது நீயும் என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்ப, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழுவோன்ட்டு. பாப்போம், அந்த நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ராட்சசி, நான் பாரு தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். எப்படி உறங்குறா பாரு. இவளுக்கு மட்டும் எப்படிதான் தூக்கம் வருதுன்னு தெரியல. என் ஆசைதான் உன்னிருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன்னரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என்ன நடக்குதுங்க? இந்த மாம்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ தூங்கிட்டு இருக்கா, மாம்ஸ் என் பக்கத்துல உட்காந்து இவளையே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுங்க ரெண்டும் எப்பவுமே சண்டை தானே போட்டுட்டு இருக்குங்க. இப்ப என்ன மாம்ஸ் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? ஐயோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஒருவேளை மாம்ஸ்க்கு ரியாவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோ? ஓ இது நடக்கவே கூடாது. ஐயோ, ஆனா இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலன்னு தானே அத்தை சொன்னாங்க. அத்தை நம்மளுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மாம்ஸ் ஏன் இப்படி பண்றாங்க? ஐயோ மாம்ஸ். பிரீத்தி மெதுவா, ரியா தூங்கிட்டு இருக்கா, பொறுமையா பேசு. ஓ இவ தூங்கிட்டு இருக்காளாம், பொறுமையா வேற பேசணுமா? ஐயோ இந்த மாம்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிரீத்தி ஏதாச்சும் சொல்லணுமாமா? இல்ல மாம்ஸ், நான் அப்புறம் வரேன். சரிம்மா, கதவை சாத்தி வச்சுட்டு போ. சரி மாம்ஸ். இந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஐயோ இந்த மாம்ஸ் ரியா பக்கத்துல வச்சு பாக்குறதுக்கே வயிறா எரியுதே. ஐயோ மாம்ஸ், நான் உனக்காகத்தானே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஐயோ உன்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே காலடி எடுத்து வச்சேன். ஆனால் நான் நினச்சது எல்லாமே ஈஸியாக நடந்தது. ஆனால் இப்போ எல்லாமே கெட்டு போயிடும் போலயே. ஓ ஐயோ இந்த மாம்ஸ் வேற ரியா கூட வாழ ஆரம்பிச்சிட்டா. சொத்து எல்லாம் அந்த ரியாவுக்கு தான் போகும், நமக்கு சல்லி பைசா மிஞ்சாது. மாம்ஸை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணாதான் சொத்து எல்லாம் நமக்கு வரும். வேற வழியே இல்லை, பேசாம அத்தை கிட்ட போய் பேசிட வேண்டியதுதான். மாம்சை பிடிச்சிருக்குன்னு சொன்னா மட்டும் போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஓ இப்போ என்ன பண்றது? பேசாம அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்போம், அவங்க தான் ஏதாச்சும் பிளான் சொல்லுவாங்க. அம்மா. பிரீத்தி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்மா. என்னம்மா பிரீத்தி, எல்லாம் ஓகே தானே? ஆமாம்மா, இப்போ வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாம்ஸ் தான் ஏதோ இப்போ கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரியுதுமா. ஃபஸ்ட்டெல்லாம் ரியா கிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டார். ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் ரியான்னு தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுமா. என்னம்மா சொல்கிற பிரீத்தி? இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எரியணும். ஆமாம்மா, அதான் என்ன பண்ணலான்னு எனக்கும் தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். அன்னைக்கு அத்தை கேட்டாங்க, நான் 2 நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் இப்போ அத்தைக்கிட்ட போயிட்டு எனக்கு கிருஷ்ண மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான் சொல்லிடவாமா? பிரீத்தி முதல்ல மரகதத்துக்கிட்ட சொல்லு, அவளை கைக்குள்ளே வச்சுக்க. அப்போனா தான் சொத்து ஆட்டோமேட்டிக்காக உன் பேரில் வரும். சரிம்மா. ஆனால் அத்தைக்கு என்ன தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விருப்பம். ஆனால் இந்த மாம்ஸ் தான் என்ன சொல்லுவார்னு தெரியல.
பிரீத்தி, முதல்ல இந்த மரகதத்தை கைக்குள்ள வச்சுக்கணும். அப்பனாதான் நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சரிம்மா. ஆனா எனக்கு கிருஷ்ண மாமாவை இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. முதல்ல சொத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் இப்போ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. சரிம்மா பிரீத்தி, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சொத்து நம்மளுக்கு வந்தே ஆகணும். அவன் பேர்ல ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கு. அதை மட்டும் நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுக்கீங்க, நம்ம பரம்பரையே உட்காந்து சாப்பிடலாம். சரிங்கம்மா. நான் அப்போ முதல்ல அத்தை கிட்ட போய் பேசுறேம்மா. நான் பேசினதும் அத்தை உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சரிம்மா பிரீத்தி, மரகதம் கால் பண்ணா நான் எப்படி பேசணுமோ அந்த விதத்துல நான் பேசிக்கிறேன். அம்மா, அப்புறம் அந்த ரியாவை என்னம்மா பண்றது? டைவர்ஸ்லாம் கேட்டா சைன் போடுவாளா? பிரீத்தி, அது எல்லாத்தையும் அத்தையே பார்த்துப்பா. ஏன்னா அவளுக்கு தான் இவளை சுத்தமா பிடிக்காதுல்ல, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எப்பவுமே அந்த மரகதத்துக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்க. கல்யாணம் நடக்கிற வர மட்டும். அதுக்கப்புறம் அவளை கூட தெருவில் பத்தி விட்டுலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிம்மா. நான் அப்போ அத்தை கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிம்மா பிரீத்தி. மாம்ஸ், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு தான். கருவாப்பையிலே, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். நீ ஏன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்க? ஐயோ, ராட்சசி முடிச்சிட்டா. கருவாப்பையிலே, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். நீ எதுக்கு என் பக்கத்துல உட்கார்ந்து ஆன் வாய் பார்த்துட்டு இருக்க? ரியா, அது நான் சும்மா உட்காரலான்னு வந்தேன். நீ பெட்ல தூங்கிட்டு இருந்தியா? சரி, அதுல உட்கார்ந்தேன்னா அப்புறம் நீ ஓவரா சீனா போடுவ. சரி, அதான் கீழே தரையிலே உட்காந்துட்டேன். அப்படியே சும்மா நடிக்காத, ஒழுங்கா சொல்லு, என்ன பண்ணிட்டு இருந்த? சூனியக்காரி, உண்மையை தாண்டி சொல்றேன். பெட்ல நீ தூங்கிட்டு இருந்த. சரி, நான் ஒருவேளை அதுல உட்காந்து அந்த டைம்ல நீ முடிச்சாலும் அதுக்கே ஓவரா ஏதாச்சும் சீனா போடுவேன். நான் அதனாலதான் சரி கீழே உட்காருவேன்னு கீழே உட்காந்துட்டேன். அப்படியே நடிக்காத. ரியா, உண்மையை தாண்டி சொல்றேன். மூஞ்ச பாரு, மூஞ்சம் ஆலயம் மண்டையும். இப்ப எதுக்கு என்ன திட்டுறா? என்ன மேடம், வேற என்ன நினைச்சீங்க? நான் ஏதோ அப்படியே கீழே உட்காந்து நீங்க தூங்குறத அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன்னு நினைச்சீங்களோ? அது நான் அப்படியே எதுவும் நினைக்கலையே. நீ சும்மா தேவலாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காத பத்துக்க. கள்ளி போயிருப்பதுக்கு சும்மா வெறுப்பேத்தாத. நீ எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தா நான் முடிச்சிட்டேன். இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருப்பேன். அடியே, மணி இப்பவே 11 ஆகுதுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னாலதான் நான் முடிச்சிட்டேன். இல்லன்னா நான் இன்னொரு 1 மணி நேரம் தூங்கிருப்பேன். தூங்குமா தாயே, தூங்கு, நல்லா தூங்கு. விடிய விடிய நல்லா தூங்கு. சீ போடா கருவாப்பைய. போடி சூனியக்காரி. டேய் மச்சான், என்னடா இங்கே நின்னுட்டு இருக்க? டேய், என் ஆளு இந்த வழியா தான் கிளாஸ் ரூம் போவா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவகிட்ட இன்னைக்கு போன் நம்பர் வாங்காம வரமாட்டேன். நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். எதையாச்சும் சொல்லி ஏமாத்திட்டு போயிடுறா. ஆனா இன்னைக்கு அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. டேய் ரகு, என்னடா சொல்ற? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிர போது. தேவையில்லாம பண்ணாத மச்சான். எதுனாலும் காலேஜுக்கு வெளியே வச்சு பண்ணிக்க. காலேஜ் உள்ள அந்த பிரின்சிபல் கண்ணுல மாட்டணும். அவ்வளவுதான் சீட்டை கிழிச்சு கையில தந்துருவாரு. யாரு? அந்த பிரின்சிபல் தானே. அவரெல்லாம் எங்க மாமா பாத்துப்பாரு. அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இவகிட்ட இன்னைக்கு நம்பர் வாங்காம இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன். ஐயோ மச்சான், என்னமோ சொல்ற, ஒன்னும் புரியல. சரிடா, என்னமோ பண்ணு, நான் போறேன். போடா போடா, இன்னைக்கு எப்படி நம்பர் வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு. சரிடா. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்கிறேன்டி. வாடி வா, உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இவன் என்ன இங்க நிக்கிறான்? காலையில இன்னைக்கு ப்ராப்ளம் பண்ண வந்துட்டான் போலயே. செல்லம், வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? இன்னைக்கு என்ன இதை பண்ண போறான்னு தெரியலையே. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் எத்தனை நாள் உன் போன் நம்பர் கேட்டுட்டு இருக்கேன். என்ன போன் நம்பர் தர முடியாதா? என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியா? பொறுக்கி ராஸ்கல், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் எதுக்குடா ஃபர்ஸ்ட் என் போன் நம்பர் உனக்கு தரணும்? என்னடி சொன்ன? நான் பொறுக்கியா? நான் பொறுக்கிதாண்டி. இன்னைக்கு உன் போன் நம்பர் வாங்காம போக மாட்டேன்டி. ராஸ்கல், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லல. நீ இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டே இருந்தா நான் கண்டிப்பா பிரின்சிபல்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணாம போக மாட்டேன். நீ யார்கிட்ட வேணாலும் போய்க்கடி, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சீ, உன்ன மாதிரி பொறுக்கிங்களா எதுக்கு காலேஜ் வரீங்க? என்னடி நினைச்சிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. இப்போ போன் நம்பர் தர முடியுமா முடியாதா? போன் நம்பர்லாம் தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. என்னது? போன் நம்பர் தர முடியாதா? உன்கிட்ட இருந்து எப்படி போன் நம்பர் வாங்கணும், உன்னை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. அச்சச்சோ, இவன் என்ன கையில கத்தியோட நிக்கறான்? ஒருவேளை நம்மள தான் குத்த போறானோ? இப்போ போன் நம்பர் தர போறியா இல்ல இந்த கத்தியால என் கைய அறுத்துக்கவா? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ போன் நம்பர் தரியா இல்லனா இந்த இடத்துல இங்கேயே இந்த கத்தியால என் கைய அறுத்துக்கவா? ப்ளீஸ் வேண்டாங்க, அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். தெரியுதுல்ல, மரியாதையா போன் நம்பர் தா. ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ்.
அப்போ ஃபோன் நம்பர் தான். ஃபோன் நம்பர் தந்தா மட்டும் பத்தாது. டெய்லி 1 hour நீ என்கிட்ட பேசணும், என்ன லவ் பண்ணணும். என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன்கிட்ட இப்படி பேசிட்டே இருந்தா வேலைக்காகாது. ஏங்க ப்ளீஸ்ங்க கையை தாழ்த்துக்காதீங்க ப்ளீஸ். அது உன் கையில தான் இருக்கு. நீ ஃபோன் நம்பர் தந்தா நான் என் பாட்டுக்கு சைலண்டா போயிருவேன். இல்லன்னு வச்சுக்க, இந்த இடத்துலயே என் கையை கட் பண்ணிப்பேன். ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? சொல்லு உன் ஃபோன் நம்பரை. 9 8 ஆ எவன்டா அவன் என்னையே அடிச்சது? உங்க அப்பன். டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ ஏன் மேலே, இந்த ரகு மேலேயே நீ கைய வைப்ப? அடச்சி, வாய மூடு. ஒரு பொண்ணு கிட்ட அதுவும் பொது இடத்துல வச்சு எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் வாய் பேசுறியா? உன்னெல்லாம் ஒரு குத்தோட விட்டேன்னு சந்தோஷப்படு. டேய் 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 டேய், அத பத்தி உனக்கு என்னடா? அது நான் லவ் பண்ற பொண்ணு. நாங்க எப்படி வேணாலும் பேசிப்போம், எப்படி வேணாலும் இருப்போம். அத பத்தி உனக்கு என்னடா? ஓ, நீங்க லவ் பண்ணா என்ன வேணாலும் பண்ணுவியா? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. மரியாதையே போயிரு. ஏங்க நீங்க எதுக்குங்க அழுதுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் டார்ச்சர் பண்ணா கால்ல செப்பல் இருக்குல்ல, எடுத்து அடிக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏங்க அழுதுட்டு இருக்கீங்க? டேய், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சது நீ இந்த மாதிரி என் முன்னாடி நின்னு கூட பேச மாட்டேன். அடச்சி, நீ பண்றத பார்த்தாலே தெரியல உன்னோட பேக்ரவுண்ட் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். இரு, ஆளை கூப்பிட்டு வரேன். டே 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 டேய், கூப்பிட்டு வாடா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. வாடா. இருக்குடா, உனக்கு இருக்கு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இன்னும் 1 மணி நேரத்துல உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. அடச்சி, இந்த பாரு, காலேஜ்ல தான் இருப்பேன். இந்த பக்கத்துல ஸ்டோன் பெஞ்ச் இருக்குல்ல, அங்கேயே தான் இருப்பேன். உன்னால வந்து என்ன புடுங்க முடியுமோ புடிங்க. உன்னை பாத்துக்கிறேன்டா. பாத்துக்க, நல்லா பாத்துக்க. வாடா. ஏங்க எதுக்குங்க அழுதுட்டே இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அவன் என்ன இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னங்க நீங்க டார்ச்சர் பண்றானா? ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் ஃபோன் நம்பர் கேட்டுட்டே இருக்கான். என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவு திட்டிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். சரி விடுங்கங்க, அழுகாதீங்க. அதான் நான் இருக்கேன்ல. என்னங்க சொன்னீங்க? அதான் காலேஜ்ல நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. வேற நீங்க எங்க அழுகுறீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க மட்டும் வரலனா இன்னைக்கு அந்த பொறுக்கி கையை வெட்டி போய் என்ன பிளாக்மெயில் பண்ணி என் ஃபோன் நம்பரை வாங்கியிருப்பான். ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி விடுங்கங்க, இதுக்கப்புறமா உங்ககிட்ட வரமாட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் எதுவும் வந்தான்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அவனை. எங்க அவன் வேற மிரட்டிட்டு போறான். ஏதோ ஆளெல்லாம் கூப்பிட்டு வரேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிர போது எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏங்க அதெல்லாம் நீங்க எங்க யோசிக்கிறீங்க? அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் எல்லாம் என் மச்சான் பாத்துப்பான். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. ஏங்க அழுதுட்டே இருக்கீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் நிறைய டைம் அவனை திட்டி விட்டுருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு இப்படி இவன் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு கத்தி எடுத்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னங்க நீங்க இதுக்கு போயிட்டு இப்படி அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். ஏதாச்சும்னா என்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. சரிங்க, நான் அப்போ கிளாஸ்க்கு போறேன். ஓகேங்க. ஏதாச்சும்னா தயக்கம் இல்லாம என்கிட்ட சொல்லுங்க. நான் எப்பவுமே இந்த ஸ்டோன் பெஞ்ச்ல தான் இருப்பேன். ஓகேவா? ஓகேங்க. ஐயோ, இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு. என் ஆளு நல்ல வேளை என்கிட்ட பேசிட்டா. ச்சே, இவ பேசாம ஐயோ 2 நாள் படாத பாடுபட்டுட்டேன். ஐயோ, இவனுக்கு ஏதோ ஆயிட்டு போலயே. அந்த சைடு பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியலையே. காதல் வந்தாலே கிறுக்காயிருவான் போல. 2 நாள் வேற மூஞ்ச சோகமா வச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன மூஞ்ச அப்படியே பெட்டர் மாஸ் லைட் மாதிரி அப்படி பிரைட்டா இருக்கு.
என்னன்னு போய் கேட்டுருவோம். மச்சான் நீ எப்படா வந்த? நான் தானே அந்த சைடு பார்த்து நல்ல பல்ல பல்ல இழிச்சிட்டே இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். அட போ மச்சான், எனக்கு வெக்கமா வருதுடா. டேய் அந்த கன்றாவிய மட்டும் பண்ணாதடா, பார்க்க சகிக்கல. போ மச்சான். டேய் ஏன்டா திடீர்னு அந்நியன் ஆயிடுற, திடீர்னு அம்பி ஆயிடுற, திடீர்னு ரெமோவ் ஆயிடுற, என்னடா நடக்குதுங்க? மச்சான் நானும் என் ஆளும் பேசிட்டோம்டா. டேய் என்னடா சொல்ற? நீ எப்படா உன் ஆள்கிட்ட சண்டை போட்ட? டேய் நான் ஏன்டா அவகிட்ட சண்டை போட போறேன்? நான் அப்பப்போ சும்மா அவகிட்ட லைட்டா பேச போவேன்டா, அதுக்கே அப்படியே ஒரு திட்டுடா. என் மூஞ்சிலே முழிக்காத, நீலாம் எதுக்குடா காலேஜுக்கு வர, அது இதுன்னு நல்லா அசிங்கமா திட்டி விட்டாடா. டேய் மச்சான் என்னடா சொல்ற? ஐயோ ஆமா மச்சான், அவ பேசின பேச்சுக்கு 2 நாளா ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல. ஐயோ நரக வேதனைடா. இன்னைக்குதான் மச்சான் சந்தோஷமா இருக்கேன். ஓ இதான் விஷயமோ? சார் அதான் 2 நாளா மூஞ்ச தொங்க போட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தீங்களோ? நிக்கிதா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தா. ஆமா மச்சான், ஆனா இன்னைக்கு செம்ம ஹாப்பிடா. சந்தோஷம்டா சந்தோஷம். மச்சான் அப்புறம் ஒண்ணுடா, அப்புறம் ஒருத்தனை அடிச்சிட்டேன்டா. என்ன மச்சான் சொல்ற? அடிச்சிட்டியா? நீ யார் மேலயும் கை வைக்க மாட்டியடா, நான் தானடா அடிப்பேன். இன்னைக்கு என்னடா நீ அடிச்சிட்டு வந்திருக்க? மச்சான் அது ஒரு சைக்கோடா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் ஆள்கிட்டே வம்புழுக்கிறான்டா. அதான் பார்த்தேன், மூஞ்சிலே ஒரு குத்து விட்டேன், அந்த ஆளு ஓட்டான். என்னடா சொல்ற? ஆமாண்டா, என் ஆள்கிட்ட நம்பர் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். அவன் நம்பர் தரமாட்டேன்னு சொன்னதும் நம்பர் தெரியா இல்ல கையை வெட்டிக்கவா, நான் அதான் மூஞ்சில ஒரு குத்து விட்டேன், அந்த ஆளு போயிட்டான். அவன் வேற ஏதோ பெரிய ஆள்லாம் தெரியும்னு சீனா போட்டுட்டு இருந்தான். 1 மணி நேரத்துல ஆளை கூப்பிட்டு வரேன்னா, நீ எவனை வேணாலும் கூப்பிட்டு வாடா, நான் இங்கதான் இருப்பேன், என் மச்சா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கேன்டா. பயவுள்ள போற போக்குல என்னையா கொத்து விட்டுருக்க? என்ன மச்சான் எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? உனக்காக பண்ணாம வேற எவனுக்குடா பண்ண போறேன்? ஏதோ என் தலையில எழுதியிருக்கு, ஃப்ரெண்டு லவ்வுக்காக ரத்தம் சிந்தணும்னு, சிந்தியே ஆவேண்டா மச்சான். டேய் அவன் வரலாம் மாட்டான்னு நினைக்கிறேன், அவன் சும்மா டைலாக் மட்டும் பேசிட்டு போயிட்டான். வரட்டும் வரட்டும், வந்தாலும் பாத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி யாரடா அடிச்ச? அதெல்லாம் எனக்கு தெரியல மச்சான், தேடி இருந்தா நினைக்கிறேன், வேற டிபார்ட்மெண்டா இருப்பான். சரி சரி விடுறா மச்சான், பாத்துக்கலாம்.